ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிப்புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். விஷ்ணீனாம் வாசுதேவோஸ்மி பாண்டவானாம் தனஞ்சயः முனீனாமப்யஹம் வியாசக் கவீனாமுஷனா கவிः. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 10வது அத்தியாயமான விபூதி யோகத்தின் 37வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனையை பார்த்து ஒவ்வொரு தொகுப்பை எடுத்து அதில் சிறந்தவராக யார் இருக்கார் என்று சொல்லிட்டு வராரு. அந்த வகையில் இந்த ஸ்லோகத்தில் சொல்வது, அர்ஜுனா, நான் விஷ்ணி குலத்தில், விஷ்ணி என்பது ஒரு குலம், ராஜகுலம், அப்படிக்கும் விஷ்ணி குலத்தில் வந்த வழியில் வந்த பல பேரில், பல ராஜாக்களில், பல அரசர்களில், பல வைஷ்யர்களில் நான் கண்ணனாக இருக்கிறேன், கிருஷ்ணனாக இருக்கிறேன் என்று சொல்றார். அதாவது என் சுரூபமாக இருப்பது நானே என்று இந்த இடத்தில் சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அந்த பகவான் பிரம்மம் தான் நான் என்பதை உணர்த்துறார் கிருஷ்ணர். ஆனால் இந்த கிருஷ்ணரின் சுரூபமாக விஷ்ணியின் குலத்தில் தோன்றிய நபர்களில் கிருஷ்ணனாக நான் இருக்கிறேன். அதே நேரத்தில் பாண்டவர்களில் நான் அர்ஜுனனாக இருக்கிறேன் என்று இப்போ இந்த விஷயத்தை சொல்கிற அர்ஜுனனை பார்த்து தான். ஆனால் நீயும் நான் தான், நான் நீ தான், நம்ம இருவரும் வேறல்ல என்று சொல்கிறார் நம்மளோட கிருஷ்ணன். ஆனால் விஷ்ணு குலத்தில் வந்தவர்களில் கிருஷ்ணனாக இருக்கிறேன், பாண்டவர்களின் அந்த ஒரு பஞ்ச பாண்டவர்களில் நான் அர்ஜுனனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அடுத்தது, முனிவர்களில் நான் வேதவியாசனாக இருக்கிறேன். இந்த மகாபாரதம் நமக்கு கிடைத்திருக்கு என்றால் இந்த மகாபாரதத்தை இயற்றியவர், அதை நம்மளுக்கு இருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் தொகுத்து தந்தவர் வேதவியாசர். அவரே தான் வேதங்களை 4ஆக பிரித்து நம்ம ரிக், யஜு, சாம, அதர்வண வேதங்களாக நம்மளுக்கு அளித்தவர். அவர் தான் புராணங்களையும் நமக்கு அளித்தவர். இப்படி பல விஷயங்களை நம்மளுக்காக செய்திருக்கார் வேதவியாசர். அப்படி இருக்கும் முனிவர்களில் சிறந்தவரான வேதவியாசராக நான் இருக்கிறேன் என்று சொல்றார். அடுத்தது, கவிகளில், அதாவது சிறந்த முறையில் யோசிப்பவர்களில் நான் சுக்கிரனாக இருக்கிறேன், சுக்கராச்சாரியாக இருக்கிறேன் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இப்படி இந்த விஷயங்களை சொல்லும்போது, ஒவ்வொன்றாக 4 விஷயங்களை சொல்லும்போது, விஷ்ணு குலத்தில் தோன்றியவர்களில் கிருஷ்ணனாக இருக்கிறேன் என்று கிருஷ்ணரே தான் சொல்றார். பாண்டவர்களில் அர்ஜுனனாக இருக்கிறேன் என்று கேட்பவர் அர்ஜுனர், அவனை பார்த்து நம்ம கிருஷ்ணர் சொல்றார். அடுத்தது, முனிவர்கள் சிறந்தவரான வேதவியாசனாக இருக்கிறேன் என்று இந்த மகாபாரதத்தை இயற்றியவரை பற்றி சொல்றார். அடுத்தது, சிறந்த முறையில் யோசிப்பவர்கள், சிந்தனையாளர்களில் நான் சிறந்த சிந்தனையாளராக இருக்கும் சுக்கராச்சாரியராக இருக்கிறேன் என்று சொல்றார். இப்படி சுக்கரர், வேதவியாசர், நம்ம அர்ஜுனர், கிருஷ்ணர், இந்த 4 சுரூபங்களில் நானே இருக்கிறேன் என்று அழகாக சொல்றார் கிருஷ்ணர். அதனால் பொதுவாக பார்த்தால் இந்த பிரம்மம், கிருஷ்ணர் சொல்வது எல்லாமே பிரம்மத்தை பற்றின விஷயங்கள், பிரம்மத்தின் விபூதியை சொல்றேன் என்று தான் அந்த பிரம்மம் என்று உணர்த்தி, நீயும் அந்த பிரம்மம் ஒன்றுதான் என்று உணர்த்தி, இந்த மகாபாரதத்தை இயற்றிய குருவாக இருக்கும் வியாசரும் அந்த பிரம்மம் தான் என்று உணர்த்துறார். அதே சமயத்தில் சிறந்த சிந்தனையாளர்களாக இருப்பவர்கள், சிறந்தவராக இருப்பவர் நம்முடைய சுக்கிரன், அவரின் சொரூபமாகவும் பிரம்மமே இருக்கிறது என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 10வது அத்தியாயமான விபூதி யோகத்தின் 36வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.